ஹலோ கைஸ், வெல்கம் டு விஷ்ணுஸ் வாய்ஸ் பாக்ஸ். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் பேச போகிறது, இன்னமும் சில பேர் இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. எஸ், பாடி ஷேமிங். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் பேச போகிறது பாடி ஷேமிங். பாடி ஷேமிங் பற்றி பேச போகிறதுல பாடி ஷேமிங் பண்ணுறவங்க பற்றி தான் பேச போகிறேன். இன்னொருத்தர் பார்த்து இன்சல்ட் பண்ணி சிரிக்கிறதோ, ஜோக் பண்ணுறதோ, நீ கருப்பாக இருக்க, குண்டாக இருக்க, ஒல்லியாக இருக்க, உன் வாய்ஸ் ஏன் கட்டக்குரல் மாதிரி இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் நார்மல் இல்லை. ஏன்னா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்திருக்கு. எனக்கும் நடந்த ஒரு விஷயந்தான் இது. நான் ரீசெண்டாக ஒரு ப்ரோமோ பார்த்தேன். அது ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஒரு ப்ரோமோ தான், இன்னும் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகலை. ஜஸ்ட் ப்ரோமோ மட்டும் நான் பார்த்தேன். அந்த ப்ரோமோ பார்த்ததில் எனக்கு புரிஞ்சது, நிறைய டிபேட் போயிட்டு இருந்துச்சு. நிறைய பெண்கள் நான் குண்டாக இருக்கிறதுனால என் ஹஸ்பண்ட் டைவர்ஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கருப்பாக இருக்கிறதுனால நிறைய கிண்டல் பண்ணுவாங்க, ஏன்னா இந்த பெட் நேம் வச்சு கூப்பிடுவாங்க, அந்த பெட் நேம் வச்சு கூப்பிடுவாங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது சொல்லும் போது நிறைய பேர் சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருந்தாங்க. என்னதான் சிரிச்சுட்டு இருந்தாலும் அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக வலிச்சிருக்கும் இல்லையா? ஒரு பாடி ஷேம் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் அழகாக ஒருத்தர் நீ குண்டாக இருக்க, நீ கருப்பாக இருக்க சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இன்னமும் சில பேர் அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் மற்றவங்களுக்காக தன்னை தானே மாற்றிக்கிறாங்க. அவங்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறது, நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது, மற்றவங்க இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது விஷ்ணுஸ் வாய்ஸ் பாக்ஸ்.